परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். ஜார்ஜ், ஒரு நிமிஷம். எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ படித்தவன், அவன் பொறுக்கி. நீ தான் கொஞ்சம் பொறுத்து. எப்படி டாக்டர் பொறுத்து போக முடியும்? அவன் ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வயசான அப்பா அம்மாவை ஏன் அடிக்கணும்? அப்பா அம்மா சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கு அவன் பதில் சொல்லிதான் ஆகணும். அவனை சத்தியமா நான் விட மாட்டேன். கூல்டவுன் ஜார்ஜ், கூல்டவுன். இந்த கோபமும் வேகமும் தான் வேண்டான்னு சொல்றேன். கொஞ்சம் பொறுமையாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? அப்பா வேர்வையும் ரத்தமும் சிந்தி கட்டின வீட அவன் ஆக்கிரமிச்சிட்டானே. அது வீடு இல்ல சார், கோயில். புரியுது ஜார்ஜ். உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவனா நான் சொன்னா நீ கேட்பங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். நல்லா யோசி. ஓகே, டேக் கேர். மச்ச பெருமாள். ஜார்ஜ், டாக்டர், அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை ஜார்ஜ்.
வயசானவங்க கூட பார்க்காம கண்மூடித்தனமாக அடிச்சிருக்காங்க. நிறைய ரத்தம் போயிருக்கு. ட்ரிப் சேர்த்திட்டு இருக்கோம். பயப்படாத, தேவைப்பட்ட ரத்தம் கொடுக்கணும். எப்படியாவது இவங்களை நீங்க காப்பாற்றணும் டாக்டர். கவலைப்படாத ஜார்ஜ், நான் பார்த்துக்கிறேன். உங்க 2 பேரையும் என்னால இந்த நிலைமையில பார்க்க முடியல. எதுக்கு இந்த வலியும் வேதனையும்? ஜார்ஜ், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. ரவுடி பசங்க எங்கள் 2 பேரையும் அடிச்சு போட்டாங்கப்பா. அவங்கள திருப்பி அடித்தா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் வீட்டை வேற ஆக்கிரமிச்சிட்டாங்க. போலீஸ் வேற அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு. நீ ஒரு நல்ல வக்கீலாக பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணுப்பா. இப்போதைக்கு அதுதான் நல்லது. ஜார்ஜ், அம்மா, ஜார்ஜ், எனக்கு எல்லாம் சரியாயிடும்பா. நீ கவலைப்படாத. அம்மாவை நினைச்சு நீ கவலைப்படாதப்பா. நீ கவலைப்படக்கூடாது. அம்மா கொண்டு ஆகாதுப்பா. நீ பத்திரமா இருப்பா. சார் வணக்கம் சார். என் பேர் ஜார்ஜ். அதுக்கு என்ன இப்போ? சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். கம்ப்ளைண்டா? என்னமோ காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி சொல்ற. என்ன கம்ப்ளைண்ட்? உன் தங்கச்சி அவனாவது எழுதிட்டு ஓடிட்டானா? இல்ல சார். உன் முன்னாடி கள்ளக்காதலனோட ஓடிட்டாளா? அதுவும் இல்ல சார். அதுவும் இல்லையா? அப்ப ஆத்தாகாரி ஓடிட்டாளா? இல்ல உங்க அப்பா ஆத்தாகாரியை போட்டு தள்ளிட்டானா? அதுவும் இல்லைன்னா உங்க அப்பனை நீ போட்டு தள்ளிட்டியா? ஏன் சார் இப்படி அசிங்கமா பேசுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறதே அசிங்கம் தான். இதுல பேச்சுல என்ன அசிங்கம் இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்ல சார். என் அப்பா அம்மா அடிச்சு தொடுத்துட்டு கூடி இருந்த வீட்டை ஆக்கிரமிச்சுட்டா ஒரு ரவுடி. ஓ, அடப்பாவமே. அப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நியாயம்தான். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிப்படி, நல்ல படிப்பு தான். சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ஆமால, மறந்தே போயிட்டேன். எடுத்துட்டு வந்துருக்கியா? இல்ல சார். அப்ப இனிமே தான் எழுதணுமா? ஆமா சார். அப்போ ஒன்று செய்ய, வெளியில போய் லெஃப்ட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ரம்பா ஸ்டோர்னு ஒரு வரும். அங்க போய் ஒரு குயர் ஒயிட் பேப்பரு, ஒரு டஜன் கருப்பு பேனா, ஒரு இரும்பு ஸ்கேலு, கோடு போடணும்ல, வாங்கிட்டு வந்துரு. ரம்பா ஸ்டோர்னு ஒரு கடை வரும். அங்க போய் ஒரு குயர் ஒயிட் பேப்பரு, ஒரு டஜன் கருப்பு பேனா, ஒரு இரும்பு ஸ்கேலு, கோடு போடணும்ல, வாங்கிட்டு வந்துரு. அப்படியே திரும்பி வரும்போது பாய் கடையில் 10-15 முட்டை பரோட்டாவை பார்சல் பண்ணி கொண்டு வந்துரு. கார சட்னி தனியாக கட்டிட்டு வந்துறியா? சார் ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா இப்படி இல்ட்ரீட் பண்றீங்க? இது இல் ட்ரீட்மெண்ட்ல ஏ கிளாஸ் ட்ரீட்மெண்ட்யா. இதுக்கே இப்படி ஃபீல் பண்ணியன்னா இன்னும் எவ்வளவு செலவு இருக்கியா? சார் எதுக்கு செலவா? காரியம் ஆக வேண்டாமா? ரவுடிகிட்ட இருந்து உன் வீட்டை மீட்க வேண்டாமா? சார் அது உங்களோட கடமை சார். அந்த கடமை புடலங்காயெல்லாம் எங்களுக்கும் தெரியும். துறை உங்க நண்பன்னு கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கோம். அதுக்காக வாடா நண்பான்னு என் தோல்ல கை போட்டுருவியா என்ன? ரூல்ஸ் வேற, நடைமுறை வேற. ஆமா, ரவுடி ரவுடிங்கிறிய, யார் அந்த ரவுடி? மச்ச பெருமாள் சார். என்னது மச்ச பெருமாளா? யோ, இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானயா? நான் என்ன ஏதுன்னு தெரியாம எஃப்ஐஆர் போட்டிருந்தா என் நிலைமை என்ன ஆயிரும்? கஞ்சிட்டப்பாவே கவுக்க பாத்துட்டியா? என்ன சார், ஒரு ரவுடியோட பேரை கேட்டதும் இப்படி பயந்து போய் நிக்கிறீங்க? அரசாங்கம் தானே உங்களுக்கு சம்பளம் தருது. அரசாங்கம் தான் சம்பளம் தருது. அதை வாங்குறதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல. ஏதோ ஒழுங்கா சர்வீஸ் பண்ணி சில்லறையை தேத்திக்கிட்டு ஊர்ல சொத்து பத்து வாங்கி போட்டு பென்ஷன் வாங்கிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா, ஆனா நீ இப்பவே என் பொண்டாட்டி விதவை பென்ஷன் வாங்கணும். சார் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற நீங்களே எப்படி பேசலாமா? சட்டப்படி விட்டப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படியும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போற, அப்ப லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போற, அப்ப புது வீடு வாங்கிக்கியா? சார் அது வீடு இல்லை சார். சார் மச்ச பெருமாள் மேட்டரை மறந்துரு. எப்படியும் உன் கம்ப்ளைண்ட்டை கமிஷனர் ஆஃபீஸில் எடுக்க மாட்டாங்க. நீயே கமிஷனர் ஆஃபீஸ் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப சட்டப்படி எதுவுமே பண்ண முடியாது சார். ஒன்று பண்ணலாம்யா, ஆனா நான் சொன்னதா சொல்லி வெளியே சொல்லிடாத. பார்த்தா பாவமா இருக்கியேன்னு சொல்றேன். நேர போய் ஒரு நல்ல வக்கீலா பாரு. எதை எப்படி கொக்கி போட்டு இழுக்கலாம்னு வக்கீலுக்கு தானே தெரியும். ஓ நல்லதுக்கு தாயா சொல்றேன். சீக்கிரமா போய் ஒரு வக்கீல பாரு. கிளம்பு. சொல்லியா? அண்ணே வணக்கம். நான் D3 இன்ஸ்பெக்டர் ரவிமாணிக்கம் பேசுறேன். என்னையா
ஏதாவது காது குத்தா, கல்யாணமா இல்ல சில்லறை வேணுமா? இல்லைண்ணே, ஜார்ஜ்னு ஒருத்தன் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டான். வீடு மேட்ரு. பாவம் படிக்கிற பையன்யா, ஒரு வேகத்துல வந்திருப்பான், விட்டுரு. நம்ம விட்டாலும் அவன் விடுற மாதிரி தெரியலண்ணே. யோ, என்னையா சொல்ற? நான் கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அவன் கமிஷனர் ஆபீஸ் சிஎம் செல் வரைக்கும் போவானாட்டம் போல இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் போயிட்டானா அப்புறம் ஒண்ணு பண்ண ஏதோ என் லிமிட் வரைக்கும் எஸ்கேப் பண்ணி விட்டுட்டேன். சரியா, பதட்டப்படாத. நான் பார்த்து பக்குவமா முடிச்சு விட்டுறேன். சரிண்ணே, ஓகேண்ணே. சரிண்ணே, வச்சிருண்ணே. சரி வாயா. சார், நான் உள்ள வரலாமா சார்? எஸ், கம் இன். சார், என் பேர் ஜார்ஜ் சார். நான் இல்லாத நேரத்துல என் அப்பா அம்மாவை அடிச்சுட்டு வீட்டை அபகரிச்சுட்டாங்க சார். இதை என்கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? போலீஸ் ஸ்டேஷன்ல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், அவங்களுக்கு போலீஸ்ல பயங்கரமான சப்போர்ட் இருக்கு. போலீஸ் சப்போர்ட் பண்ணுதா? உங்க வீட்டை ஆக்கிரமிச்சது யாரோட ஆளுங்க? சார், மச்ச பெருமாளோட ஆட்கள் சார். மச்ச பெருமாளோட ஆளுங்களா? ஆமா சார். நீங்க தான் எப்படியாவது ஆக்ஷன் எடுத்து என் வீட்டை மீட்டு கொடுக்கணும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். மச்ச பெருமாளை எதிர்த்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. வீடு போனா போகுது, உயிர் போகாம இருக்கட்டும்னு விட்டுருப்பா. நீ எந்த லாயர் கிட்ட போனாலும் இதே தான் சொல்லுவாங்க. சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க மனசு வச்சா என்ன ஹெல்ப் பண்ணலாம் சார். உங்களை விட டேலண்டடான வக்கீல் யாரும் இல்ல சார். ப்ளீஸ் சார், என்ன ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ். நான் வக்கீலா இருக்கிறத விட உயிரோட இருக்கிறதா எனக்கு முக்கியம். நீ போப்பா. ப்ளீஸ், என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் என்ன ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். போ, கிளம்பு கிளம்பு. டேய், வாங்கிட்டாடா, போட்டுடலாமா? என்னடா கேள்வி? அவனை போடுறா. ஆன்சர். அசையாதீங்க. இதுல 6 புல்லட் இருக்கு. அசைஞ்சிங்கன்னா ஆளுக்கு ஒரு புல்லட். ஏன்டா ஒருத்தனை இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க? யார் அந்த பையன்? யாருன்னு தெரியாது. ஓ, கூலிப்பட நாய்ங்களா? ஏய், 2 பேர் தூக்கிட்டு வந்து கார்ல படுக்க வைங்கடா. ஏய், வாங்க. ஓடுங்கடா.
டேய் என்னங்கடா செத்து போன அந்த சார்ஜ் பயலுக்கு மௌனாஞ்சலி செத்துறீங்களா இங்க? அண்ணே அந்த ஜார்ஜ் என்ன சாகலண்ணே. என்னடா சார்ஜ் சாகலையா? டேய் என்னடா சொல்றீங்க? டேய் என்னங்கடா செத்து போன அந்த சார்ஜ் பயலுக்கு மௌனாஞ்சலி செத்துறீங்களா இங்க? அண்ணே அந்த ஜார்ஜ் என்ன சாகலண்ணே. என்னடா சார்ஜ் சாகலையா? டேய் என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, சாவடிக்கிறதுக்குள்ள அந்த மில்லு ஓனர் ராஜதுரை காப்பாத்திட்டானே. என்னது காப்பாத்திட்டானா? என்னடா சொல்றீங்க? ஒரே குத்துல செத்துட்டா வழி தெரியாதுன்னு தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சான். மயங்கி விழுந்துட்டான். கத்தி எடுத்து குத்த போனப்ப அந்த நேரம் பார்த்து அந்த மில்லு ஓனர் ராஜதுரை துப்பாக்கியை காட்டி மிரட்டி அந்த ஜார்ஜை காப்பாத்தி அவன் கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டான். என்னங்கடா கதை சொல்றீங்களா? கதை என்கிட்ட நடந்த உண்மையை தானே சொல்றோம். என்னடா நடந்த உண்மை? என்ன நடந்த உண்மை? ஏண்டா ஏண்டா இப்படி துப்பாக்கியெல்லாம் பார்த்து பயப்படுற நீங்க எதுக்குடா இந்த தொழிலுக்கு வந்தீங்க? என்ன மாத்துக்க நீங்க தொழிலுக்கு வந்தீங்க? பேசாம வெங்காயம் பச்சை மிளகாய் விற்க போக வேண்டியதானடா? டேய் இங்க பாரு, உங்கள யாராவது ஒருத்தர் 2 பேர் செத்து இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனை போட்டுருக்கணும்டா. அவனை போட்டுருக்கணும். அதை விட்டுட்டு நான் கத்தி எடுத்தேன் அவன் துப்பாக்கி எடுத்தான்னு என்கிட்ட கதை சொல்றீங்க? டே டே இத பாரு, இங்க வாடா, இங்க வாடா, வாடங்க. இத பாரு, ஒண்ணு அந்த சார்ஜை போட்டு தள்ளணும், அவனை கொலை செய்யணும், இல்ல அவனை நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கணும். புரியுதா? ஏய் எது வசதி? எது வசதி? அண்ணே இந்த தடவை மிஸ் ஆன மாதிரி இன்னொரு தடவை மிஸ் ஆகாது. கரெக்டா சார்ஜை போட்டுறேன். சொல்லாதடா, வாய் பேச்சே வேண்டாம். போ போ செய்யுங்கடா, போங்கடா போ. நாதாரிங்க நாதாரிங்க. ச்சே, இவங்கள வச்சு நான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் பாரு. டேய் சார்ஜ், என்ன புலம்ப வச்சிட்டியடா? பார்த்து மெதுவா. சார் வணக்கம் சார். ஏன்பா? வணக்கம் சார். இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாமே. இல்ல சார், எங்க அப்பா அம்மா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு மருந்து வாங்கி போகும்போது தான் ரவுடிங்க என்ன அடிச்சாங்க. என்னது? அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? ஆமா சார், மச்ச பெருமாறுங்கிற ரவுடி என் அப்பா அம்மாவை அடிச்சு போட்டுட்டு எங்க வீட்டையும் ஆக்கிரமிச்சிட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லாயர் கிட்ட போனேன், அவரும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டார். சரி உட்காருப்பா. பரவாயில்ல சார், பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருப்பா. உட்கார் சார்ஜ், உட்கார். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கெஞ்சறது கோழத்தனம். நம்மளை நாமே காப்பாத்திக்கிறது தான் வீரம். பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கிற, பரீட்சையில ஜெயிச்சா வெறும் அறிவாளி மட்டும்தான், வாழ்க்கையில ஜெயிச்சாதான் புத்திசாலி. நீ அறிவாளி ஆனா புத்திசாலி இல்லை. நீ புத்திசாலியா மாறணும். புத்திசாலியா மாறுறதுக்காக போராடணும், நிறைய போராடணும். ஒரு போராளி மாதிரி போராடணும். ஒரு போராளியோட வெற்றிங்கிறது கடைசி வரைக்கும் போராடுறதுல தான் இருக்கு. நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார். உன்னால உன்னையே நீ காப்பாத்திக்க முடியலன்னா உன்னையே நம்பி இருக்கிற உங்க அப்பா அம்மாவை நீ எப்படி காப்பாத்துவ? உன்னை ரவுடிங்க வெட்டி கொல்ல வந்தப்ப வேண்டாம் தம்பிங்களா விட்டுருங்கன்னு கெஞ்சி இருந்தேன்னு வச்சுக்க, விட்டுருப்பாங்களா? என்னையும் சேர்த்து வெட்டியிருப்பாங்க. அங்க நான் பேசல, என் துப்பாக்கி பேசிட்டு. அவங்கள நான் மிரட்டல, தோட்டா மிரட்டிச்சு. கொல்றதுக்காக ஆயுதம் எடுத்தா அது தப்பு. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஆயுதம் எடுக்கலன்னா அது அதை விட பெரிய தப்பு. நீ பயந்து பயந்து வாழ்ந்து 10,000 வருஷமா வாழ போற. வெறும் 2 நாள் வாழ்ந்தாலும் வீரனா வாழணும், வீணா வாழக்கூடாது. புது உலகம் காத்திருக்குன்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு போ. சார், உயிர் பொழைச்சங்கிறத விட புதுசா பிறந்த மாதிரி
எனக்கு இருக்கு சார். கத்தி பேச வேண்டிய இடத்துல கத்தி பேசணும், கத்தியால பேச வேண்டிய இடத்துல கத்தியால தான் பேசணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நல்லவனா வாழணும்னு மட்டும்தான் நினைச்சேன் சார். வல்லவனா வாழணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா இனிமே வாழ்வேன் சார், வாழ்வேன். ஆல் த பெஸ்ட். அப்பா அம்மாவை போய் பாரு. உனக்கு எந்த நேரத்தில் எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம். என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. சார், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் சார். என் மேல இவ்வளோ அன்பு காட்டுறீங்க. என்ன பிளஸ் பண்ணுங்க சார். காட் பிளஸ் யூ. ஓகே, கடவுள் உன் கூடவே இருப்பாரு, கவலைப்படாம போ. ஹலோ தம்பி. சார், வணக்கம் சார். அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். உங்க பிஏ வந்து ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டிட்டு உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் எங்களை தங்க வச்சிருக்காரு. நான் உங்களை பார்க்க ட்ரை பண்ணேன், ஆனா நீங்க ஊர்ல இல்லைன்னு உங்க பிஏ சொன்னா. நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக கனடா போயிருந்தேன். நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு எனக்கு தெரியல சார். ஜார்ஜ் ராஜதுரையோட இருக்கான். ஒரே ஏத்து உயிர் போயிடணும். வாங்கடா. நீ ஒன்றும் அவசரப்பட. சரி சார். சார், என்னாச்சு சார்?